பைபிள் மைண்ட் பார்வையாளர்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்களுடைய வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றிலிருந்து தொடர்ச்சியாக திருமண வாழ்க்கையை குறித்ததான தொடர் செய்திகளை நாங்கள் பதிவு செய்ய இருக்கிறோம். இந்த நாளிலே திருமணத்தினுடைய வகைகளை குறித்து அடிப்படையான சில உண்மைகளை சொல்ல இருக்கிறேன். காரணம் என்னவென்றால், இன்றைக்கு அநேக திருமணங்கள் வெகு சொற்பமான காலத்திலேயே கசப்படைந்து விடுகிறது அல்லது விரிசல் அடைந்து விடுகிறது. ஏன் சில சமயங்களில் பிரிந்து கூட சென்று விடுகிறார்கள். இதற்கு மிக முக்கியமான காரணம், இந்த திருமண வாழ்விற்குள் பிரவேசிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய மனநிலை. திருமணத்தை குறித்து வேதம் சொல்லுகிற மனநிலையும் திருமணத்தை குறித்து இவர்கள் வைத்திருக்கிற மனநிலையும் இணைந்து போகாத போது அநேக குழப்பங்கள் தொடர்கிறது. குறிப்பாக இந்த செய்தியில 3 வகையான மனநிலையை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது கன்சியூமர் மேரேஜ் என்று சொல்வார்கள். இந்த வகையான மனநிலை என்னவென்றால், ஒரு கடையில் பொருள் வாங்குவதை போல கன்சியூமர், எனக்கு திருப்தி. ஒரு வியாபாரி வாடிக்கையாளரை திருப்திப்படுத்துகிற ஒரு மனநிலையில் தன்னுடைய கடைகளில் பொருளை வைப்பார். அப்ப இவங்க தான் ஒரு திருமண உறவுக்குள் போகிற போது கன்சியூமர் மனநிலையில் தான் திருப்தி அடைய வேண்டுங்கிற மனநிலையோடு கணவனோ மனைவியோ செயல்படுகிற போது அங்கு கொஞ்ச நாள் கழித்து திருப்தி குறைய ஆரம்பிக்கிறது. இந்த வகையான திருமணத்துக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, இவர்கள் திருப்தி அடையக்கூடியதான மனநிலை மாறிக்கொண்டே இருக்கும். இது மனிதனுடைய இயல்பு. ஒரு காலத்துல அப்படி அல்ல. வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் மரித்தாலும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு தான் திருமணத்துக்கு போவாங்க. என்னதான் ஆச்சுனாலும் கல்யாணம் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு. ஆனா இன்றைக்கு மனநிலை, இந்த கன்சியூமர் மேரேஜ் மனநிலை என்பது, இன்றைக்கு எனக்கு இந்த விஷயத்துல திருப்தி இல்லை, ஆகவே இனிமே திருப்தியான ஒரு நபரோடு திருப்தியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வதிலே என்ன தவறு அப்படிங்கிறதான ஒரு மனநிலையோடு கூட பெரும்பாலான திருமணங்கள் நடைபெறுகிறது. இங்க கமிட்மெண்ட் இருக்காது. இந்த வகையான திருமணத்துல சாக்ரிஃபைசிங் இருக்காது. மாறாக எக்ஸ்பெக்டேஷன் மட்டுமே இருக்கும். அதுதான் இந்த கன்சியூமர் மேரேஜ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எதிர்பார்ப்புகள் மட்டுமே இருக்கிற இந்த நுகர்வோர் கலாச்சாரத்துல இதயங்களை விட தேவைகளுக்கு முக்கியம். அவருடைய இருதயம் அல்லது அவளுடைய மனம் எப்படி வேதனைப்படுகிறது அப்படிங்கிற திருமணத்தை விட என்னுடைய இருதயம் கஷ்டப்படுது, நான் இப்படி ஃபீல் பண்றேன் என்று தன்னையே முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலை தான் இந்த நுகர்வோர் திருமணம். பிரியமானவர்களே, நாம் வாழுகிற திருமண உறவிலே அது நாம் இந்த கன்சியூமர் மேரேஜ் போலத்தான். என்னுடைய தேவைகளை மட்டுமே நான் பார்த்து கொண்டிருக்கிறேனா, அல்லது அதை தாண்டி தேவன் பார்ப்பதை போல நான் திருமணத்தை பார்க்கிறேனா அப்படின்னு சிந்திக்க வேண்டும். ஸோ ஆக முதலாவது இந்த கன்சியூமர் மேரேஜ் மனநிலையில் சிலர் திருமண வாழ்க்கையிற்குள் பிரவேசிக்கிறார்கள், வாழுகிறார்கள். 2வது கான்ட்ராக்ட் மேரேஜ் என்று சொல்வார்கள், ஒப்பந்த திருமணம். இவர்கள் திருமணத்தை என்னவா நினைக்கிறாங்கன்னா, நீ செய்ய வேண்டியதை செய்ய, நான் செய்ய வேண்டியதை செய்வேன். பெரும்பாலான திருமணங்களில் இதுதான் நடக்குது. நாங்க இந்த பிப்ளிக்கல் மேரேஜ் கவுன்சிலிங் சார்ந்து கூட்டங்களை நடத்துகிற போது அல்லது கணவன் மனைவி உறவிலே காணப்படுகிற விரிசல்களை குறித்து பேசுகிற போது அங்கு என்ன வருதுன்னா, அவ என்ன செய்யறா என்னை ஏன் கேட்குறீங்க, அவர் என்ன செய்யறார் என்னை ஏன் கேட்குறீங்க. ஆக மொத்தம் நாங்கள் இருவரும் செயல்படாமல் இருப்பதற்கு காரணம் அவங்க எதுவும் செய்யறதில்ல, ஆகவே நான் செய்ய வேண்டியதை செய்ய மாட்டேன். இது ஒரு 50-50 கான்ட்ராக்டை போல. இது ஒரு உதாரணத்துக்கு, நாம ஒரு பில்டிங் கட்ட சொல்றோம் அப்படின்னா, நாம பணம் கொடுத்தா அவர் கட்டி தருவார். நாம எப்ப பணம் கொடுக்கறது நிறுத்தமோ அப்ப அவர் கட்டக்கூடியதான அந்த கட்டட பணியை என்ன பண்ணிடுவார், நிறுத்தி விடுவார். இதுக்கு பேரு தான் கான்ட்ராக்ட் மேரேஜ். அப்ப அநேக கிறிஸ்தவர்கள் கூட என்ன நினைக்கிறாங்க, அவர் புருஷனாக செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாவற்றையும் எப்பொழுதும் செய்யட்டும், அப்பதான் நான் செய்வேன். அவர் எனக்கு சம்பாதிச்சுட்டு வந்து சில வேலை உதவி செஞ்சா நான் சில வேலைகளை செய்வேன் என்று போட்டி போட்டு ஒருவருடைய கடமைகளை மட்டுமே யோசித்துக் கொண்டிருப்பார்கள் ஒழிய தங்களுடைய பொறுப்புகளை யோசிப்பது கிடையாது. இவங்க பொறுத்த வரைக்கும் நீ செஞ்சா நான் செய்யறேன். அப்ப இந்த உறவுகளை நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இன்செக்யூர், பாதுகாப்பு இவங்களுக்கு இருக்காது. இவங்க ஒரு மனைவியை சந்தேகத்தோடயே பார்த்து கொண்டிருப்பார்கள், கணவனை சந்தேகத்தோடே பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒரு ஓப்பன் ஹார்ட்டட் இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள என்ன ஆகாது, வராது.
அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையும் வேதம் போதிக்கல. 50-50 அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுடைய திருமணத்தை குறித்து வேதம் போதிக்கவில்லை. நாம் 2 விஷயங்களை பார்த்தோம், கன்சியூமர் மேரேஜ், அடுத்து கான்ட்ராக்ட் மேரேஜ் என்று. ஆனால் வேத வசனம் சொல்வது என்பது கவனன்ட் மேரேஜ். இது ஒரு உடன்படிக்கைகளை மையப்படுத்தியதாக இருக்கிறது. ஆனால் இந்த கான்ட்ராக்ட் மேரேஜை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாவற்றிலும் தங்களுடைய உரிமைகளை, கன்சியூமர் மேரேஜ்ல எல்லாவற்றிலும் தங்களுடைய தேவைகளை முதன்மைப்படுத்துவார்கள். இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ்ல எல்லாவற்றிலும் தங்களுடைய உரிமைகளை முதன்மைப்படுத்துவார்கள். ஆனால் வேதம் போதிக்கிற இந்த கவனன்ட் மேரேஜ்ல எல்லாவற்றிலும் தங்களுடைய பொறுப்புகளை முதன்மைப்படுத்துவார்கள். வேதம் திருமணத்தை ஒரு உடன்படிக்கையாக சொல்லுகிறது. மல்கியாவுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் நமக்கு தெரிந்தது போல 14வது வசனத்துல, உன் உடன்படிக்கையின் மனைவிக்கு, உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவி என்று வேதம் சொல்லுகிறது. வேதாகமம் திருமணத்தை உடன்படிக்கையாய் பார்க்கிறது, கான்ட்ராக்டா பார்க்கல, கன்சியூமரா பார்க்கல. இந்த உடன்படிக்கை கடவுள் மனிதனோடு எப்படி உடன்படிக்கை செய்தாரோ, கிறிஸ்து எப்படி திருச்சபையோடு உடன்படிக்கை செய்திருக்கிறாரோ, அதுக்கு ஒத்த உடன்படிக்கையாகத்தான் வேதம் திருமணத்தை பார்க்கிறது. அப்ப திருமண உடன்படிக்கை என்பது அர்ப்பணிப்பை, சாக்ரிஃபைஸை முதன்மைப்படுத்துகிறது. என்னுடைய கணவர் தன்னுடைய பொறுப்புகளை நிறைவேற்றாவிட்டாலும் கூட நான் முழுமையாக என்னுடைய பொறுப்புகளை மனைவியாக நிறைவேற்றுவேன். என்னுடைய மனைவி பலகீனப்படுகிற போதோ அல்லது தன்னுடைய கடமையை செய்ய இயலாமல் இருக்கிற போதோ அந்த சூழ்நிலையிலும் கூட நான் என்னுடைய கடமையை செய்வேங்கிற 100% கமிட்மெண்ட் தான் வேதம் போதிக்கிற திருமணம். ஆகவே தான் கிறிஸ்தவ திருமண வழிபாட்டு முறைமைகளில நாம் உடன்படிக்கை செய்கிற போது இப்படியாய் வாசிக்கிறோம். எப்படி சொல்றோம்? வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் என்று எந்த சூழ்நிலையிலும் நான் உடன் இருப்பேன் என்பதுதான் கவனன்ட். ஆனால் கான்ட்ராக்ட் என்பது நீ இதை செஞ்சா நான் இப்படி இருப்பேன், இந்த சூழ்நிலை விட்டுட்டு போயிருவேன். அப்ப இன்றைக்கு என்ன பிரச்சனைனா, திருமணம் வேதம் சொல்லுகிற இந்த கவனன்ட் திருமணத்துக்குள் வருகிற போது அது உறவு சார்ந்த பிணைப்பாக இருக்கிறது. வெறும் இது நடந்தா மட்டும்தான் நான் அவங்களோட வாழுவேன், இது நடந்தா மட்டும்தான் நான் அவங்களோட இருப்பேன் என்று அல்ல. அவர்களுடைய பலவீனங்களிலும் கூட இந்த உடன்படிக்கை சார்ந்து திருமணம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். இந்த வேதாகமத்தினுடைய உபதேசத்தை உள்வாங்கிய நிலையே அறியாத முந்தைய தலைமுறை மக்கள் கூட மரணம் வரைக்கும் நான் என்னுடைய திருமண பந்தத்துக்கு உண்மையாய் இருக்க வேண்டும் என்ற வாழ்ந்த முன்னோர்கள் ஏறால். ஆனால் வேதவசனத்தை நம்புகிறன்னா இன்றைக்கு திருமணத்தை கன்சியூமர் டைப்லையோ அல்லது கான்ட்ராக்ட் டைப்லையோ பார்க்கிறபடினால்தான் திருமண உறவுக்குள் சிறிய சிறிய பிரச்சனைகள், விரிசல்கள் அல்லது நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றாத போது அடுத்த ஒரு துணையை தேடக்கூடிய அல்லது அந்த பந்தத்தை உடைக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு அதிகரித்து வருகிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ திருமணம் என்பது 100% ஒருவருக்கு ஒருவர் தன்னை அர்ப்பணிக்க கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த உலகம் நுகர்வோர் கலாச்சாரத்தை முதன்மைப்படுத்துகிறது. அந்த கன்சியூமர் திருமண மனநிலை என்பது எப்பொழுதும் தங்களுடைய தேவைகளையே மையப்படுத்துவார்கள். இந்த கான்ட்ராக்ட் திருமண மனநிலை என்பது எப்பொழுதும் தங்களுடைய உரிமைகளை மட்டுமே பிரதானப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் வேதம் போதிக்கிற இந்த கவனன்ட் மேரேஜ், இந்த உடன்படிக்கையினுடைய திருமணம் என்பதுதான் எப்பொழுதும் தங்களுடைய பொறுப்புகளை உள்ளடக்கியதாக, தியாகத்தோடு எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு முன்பாக அந்த உடன்படிக்கையின் சாட்சியை காத்து கொள்வதற்கு பிரயாசப்படுவார்கள். ஆகவே நாம் உடன்படிக்கையின் திருமண வாழ்க்கைக்குள்ளாக வாழ வேண்டும். உடன்படிக்கையின் திருமண மனநிலையிலே நம்முடைய துணையோடு வாழ வேண்டும். நீங்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கையில எடுத்த மிகச்சிறந்த உடன்படிக்கை என்னங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாம் தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தையிலே கேட்கலாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.